வணக்கம். வாங்க, நாம இன்னைக்கு தென்னிந்திய வரலாற்றோட ஒரு முக்கியமான பக்கத்தை புரட்டி பார்க்க போறோம். ஆமா, இன்னைக்கு நம்ம பயணம் மாமன்னர் ராஜராஜ சோழன் உருவாக்கிய ஒரு பிரம்மாண்டமான பேரரசுக்குள்ளதான். இந்த ஒரு கேள்விதான் நம்ம மொத்த பயணத்துக்கும் ஆதாரம். சரி வாங்க, இதுக்கு விடை தேடலாம். இந்த தேடல்ல ஒரு பேரரசு எப்படி உருவாச்சு, அதோட அரசியல், கலாச்சார விரிவாக்கம்னு எல்லாத்தையும் நம்ம ஆழமா பார்க்க போறோம். சரி, முதல்ல ராஜராஜன் சிம்ஹாசனம் ஏறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு பாப்போமா? கற்பனை பண்ணி பாருங்க, 10ஆம் நூற்றாண்டு. சோழர்களோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. தமிழ்நாடு முழுக்க சின்ன சின்ன ராஜ்யங்களா பிரிஞ்சு கிடக்கு. பாண்டியர்களும் சேரர்களும் மறுபடியும் தலையெடுக்க பாக்குறாங்க. ஒரே குழப்பமான நிலையற்ற ஒரு சூழல். இந்த மாதிரி ஒரு டயத்துல தான் நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகுறாரு. அவரோட ஒரிஜினல் பேரு அருள்மொழிவர்மன். கிபி 947ல பிறந்த இவர்தான் பின்னாடி ராஜராஜ சோழன்னு சரித்திரத்துல நிக்க போறாரு. அந்த பேரு சும்மா ஒரு பட்டம் கிடையாதுங்க, அது அவரோட சாதனைகளோட அடையாளம். சரி, அருள்மொழிவர்மன் எப்படி ராஜராஜ சோழனா மாறினாரு? எப்படி ஒரு பேரரசுக்கு அஸ்திவாரம் போட்டாரு? வாங்க பார்க்கலாம். கிபி 985. இந்த வருஷத்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தென்னிந்திய சரித்திரத்திலேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா இந்த வருஷம்தான் ராஜராஜ சோழன் அரியணை ஏறினாரு. இங்கிருந்துதான் ஒரு புது சகாப்தமே ஆரம்பிக்குது. சிம்மாசனம் ஏறின உடனேயே அவரோட முதல் வேலை தெற்கு பாக்குறது தான். பாண்டியர்களையும் சேரர்களையும் தோற்கடிச்சு தமிழ் மண்ணுல சோழர்களோட கொடிய மறுபடியும் உயர பறக்க வச்சார். இது வெறும் ஒரு போர் வெற்றி இல்ல, இது ஒரு பேரரசுக்கான முதல் செங்கல். தெற்கெல்லாம் கண்ட்ரோலுக்கு வந்ததும் அவரோட பார்வை வடக்கு பக்கம் திரும்புது. அவரோட படைகள் கலிங்கம் வரைக்கும் போகுது. சோழ பேரரசோட எல்லைய நாம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு விரிவுபடுத்தினாரு. அவரோட மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி அப்போ யாராலையும் அசைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா ராஜராஜனோட கனவு நிலத்தோட நிக்கல. அவருக்கு கடலையும் ஆளணும்னு ஆசை. ஒரு கடல் கடந்த பேரரச எப்படி கட்டினாருன்னு பார்க்கலாமா? அவர்கிட்ட இருந்தது சாதாரண கடற்படை இல்ல, இந்திய பெருங்கடலையே நடுங்க வச்ச ஒரு சக்தி வாய்ந்த கடற்படை. இலங்கா, மாலத்தீவுகள், லட்சத்தீவுகள்னு வரிசையா எல்லாத்தையும் கைப்பற்றி கடல் கடந்தும் சோழர்களோட புலிச்சின்னத்தை பொறிச்சாரு. இங்க சொல்ற மாதிரி சோழர்கள் வெறும் நிலத்தை மட்டும் ஜெயிக்கல, கடலையும் ஜெயிச்சாங்க. இந்திய பெருங்கடலோட முக்கியமான வர்த்தக வழிகள் எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல இருந்துச்சு. இதனால என்னாச்சு தெரியுமா? அரேபியால இருந்து குதிரைகளும் தென்கிழக்கு ஆசியாவில இருந்து வாசனை பொருட்களும் சோழ நாட்டு துறைமுகங்கள்ல வந்து குவிஞ்சது. இது அவங்க பொருளாதாரத்தை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. ஒரு பேரரச ஜெயிக்கிறது வேற, அத திறமையா நிர்வகிக்கிறது வேற. ராஜராஜன் இதுல ஒரு ஜீனியஸ். மொத்த பேரரசையும் மண்டலம்னு பிரிச்சாரு. தடவையா ஒரு பேரரசோட மொத்த நிலத்தையும் ரொம்ப துல்லியமா அளந்து அதுக்கேத்த மாதிரி வரி விதிச்சாரு. இது அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு புரட்சினே சொல்லலாம். இந்த மண்டலம் அப்படிங்கிற சிஸ்டம் தான் அவ்ளோ பெரிய பேரரசோட ஒவ்வொரு மூலையையும் சரியா கண்காணிக்கவும் ஆட்சி செய்யவும் உதவுச்சு. இது அவரோட நிர்வாக திறமைக்கு ஒரு மாபெரும் சாட்சி. ராஜராஜனோட பெருமை போர்கள்லையும் நிர்வாகத்திலையும் மட்டும் இல்லைங்க. அவரோட கலை, கட்டிடக்கலை பங்களிப்பு அது காலத்தால அழிக்க முடியாதது. ஆமாங்க, தஞ்சை பெரிய கோயில். ராஜராஜ சோழன்னாலே நம்ம மனசுக்கு முதல்ல வர்றது இந்த பிரம்மாண்டம் தான். இது வெறும் கோயில் இல்ல, இது சோழ பேரரசோட சக்தி, செல்வாக்கு, பக்தின்னு எல்லாத்துக்கும் சேர்த்து கட்டின ஒரு அழியாத சின்னம். கிபி 1010ல இந்த கோயிலை கட்டி முடிச்சாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல இவ்ளோ பெரிய ஒரு கட்டமைப்பு, இவ்ளோ நுணுக்கமான வேலைப்பாடுகளோட கட்டுறதுங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சாதனை. கோயிலோட விமானம், அதாவது அந்த கோபுரம் கிட்டத்தட்ட 66 மீட்டர் உயரம். அதுவும் ஒரே கல்லுல செஞ்ச அந்த கோபுரத்தோட உச்சி பகுதி பல டன் எடை கொண்டது. இது அந்த கால இன்ஜினியரிங்கோட உச்சகட்டம். ராஜராஜன் ஒரு தீவிர சிவபக்தரா இருந்தாலும் மத்த மதங்களையும் ரொம்ப மதிச்சாரு. வைணவம், பௌத்தம்னு எல்லா மதத்துக்கும் ஆதரவு கொடுத்தாரு. அவரோட ஆட்சியில தான் இலக்கியம், இசை, நடனம்னு எல்லா கலைகளும் செழித்து வளர்ந்து ஒரு கல்ச்சுரல் ரெவல்யூஷனே நடந்துச்சு. சரி, இப்ப ராஜராஜனோட ஆட்சியோட தாக்கம் என்ன, அவர் விட்டுட்டு போன மரபு என்னங்கறத பத்தி பார்க்கலாம். கிபி 1014ல ராஜராஜனோட ஆட்சி முடியுது. ஆனா அவர் கட்டின பேரரசு கொஞ்சம் கூட ஆட்டம் காணல. ரொம்ப சுமூகமா அதிகாரம் அவரோட பையன் ராஜேந்திர சோழனுக்கு கைமாறுது. அப்பா போட்டு கொடுத்த அந்த வலுவான ஃபவுண்டேஷன்ல நின்னு ராஜேந்திரன் சோழ பேரரச தென்கிழக்கு ஏஷியா வரைக்கும் கொண்டு போனாரு. ஒரே வரியில சொல்லணும்னா ராஜராஜனோட ஆட்சிதான்
சோழர்களோட பொற்காலத்துக்கு அடித்தளமே போட்டது. அவரோட சாதனைகளோட தாக்கம் பல நூற்றாண்டுகள் தாண்டியும் தமிழ் கலாச்சாரத்தோட பெருமைய ஆசியா முழுக்க இன்னைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கு. அவர் கட்டின பேரரசு இன்னைக்கு இல்ல, ஆனா அவர் கட்டின கோயில் இன்னைக்கும் வானத்தை தொட்டு நிக்குது. அவர் கொண்டு வந்த நிர்வாக முறைகளை இன்னைக்கும் நாம படிக்கிறோம். 1000 வருஷம் கழிச்சும் ஒரு மாமன்னனோட மரபு நம்ம அடையாளம், கலாச்சாரம், வரலாறுல எப்படி இன்னும் உயிரோட இருக்கு? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?